வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு அரைநெல்லிக்காவை வச்சு ஊறுகாய் செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நெல்லிக்காவை கடையில் வாங்கல, அக்கா வீட்டு தோட்டத்துலேருந்து தான் எடுத்துன்னு வந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. நெல்லிக்காவை கழுவி க்ளீன் பண்ணிட்டேன். நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நெல்லிக்காவை இப்போ இந்த இட்லி தட்டில் மாற்றிக்கலாம். நெல்லிக்காவை இட்லி தட்டில் வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சாச்சு. தண்ணி கொஞ்சம் ஊற்றி, தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த நெல்லிக்காவை எடுத்து இதில் வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ மூடிட்டு 10 நிமிஷம் கழிச்சு உங்ககிட்ட காமிக்கிறேன். நெல்லிக்காய் வேகட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நல்லா செவந்து வரட்டும். ஒரு ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா செவந்துடுது. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதை ஜாரில் மாற்றிக்கலாம். இதை பவுடர் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். நெல்லிக்காய் நல்லா வெந்துடுது. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நெல்லிக்காய் நல்லா வெந்துடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்யணும். இதில் ஊறுகாய்க்கெலாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஒரு 50 கிராம் இருக்கும் இந்த எண்ணெய். இது போதும். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 ஸ்பூன் காரமிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் சால்ட், பெருங்காயத்தூள் கொஞ்சமா. இப்போ இந்த நெல்லிக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை. ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும். ஒரு 5 நிமிஷம் அப்படி மூடி இருக்கும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக நல்லா ஓரத்தெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க. இப்போ இந்த அரைச்ச பவுடரை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடுகும் வெந்தயமும் சேர்த்து அரைச்ச பவுடர் இது. ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக நமக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு வாரத்தில் சாப்பிட்டோம்னா வெளியே வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணினோம்னா, 1 வாரம் வச்சு நம்ம சாப்பிட்ணோன்னா இது வெளியே இருக்கலாம். 1 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.